வணக்கம். இன்றைக்கி ஸ்கில்பீடியாவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோரம் எப்படி ஆட் பண்ணுறது, ஃபோரம் ரிசோர்ஸை எப்படி ஒரு கோர்ஸில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் டர்ன் எடிட்டிங் ஆன் அந்த கோர்ஸில் இருந்துக்கிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட் அண்ட் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே எல்லா ரிசோர்ஸஸும் வரும், பார்க்க போகிறோம். அதில் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. இதில் இந்த இருக்குது ஃபோரம் ரிசோர்ஸ், இதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அதை இப்போ நம்ம விண்டோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோரம் விண்டோவில் தெரியுது. ஃபோரமுக்கு நேம் கொடுங்க. இப்போ இந்த பை டிஃபால்ட்டாக ஃபோரம் வந்து ஒரு கோர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போதே ஃபோரம் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஃபோரம் ஏதாவது வேணும்னா இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ்லேருந்து ஃபோரமுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணுன்னா நேம் கொடுத்துக்கங்க. ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபோரம். அடோப் ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகிறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸு, அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா அது ஃபோட்டோஷாப் கொடுத்துக்குங்க. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஃபில்அப் பண்ணிக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அப்புறம் வந்து ஃபோரம் நிறைய டைப் ஃபோரம் இருக்குது. இதில் எந்த டைப் ஃபோரம் உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான டிஸ்கஷனுக்குள்ள ஃபோரம் இருக்குது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபோரம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் உள்ளது இருக்குது. பிளாக் டைப்பில் இருக்கும் அந்த ஃபோரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து உள்ள ஃபெசிலிட்டி அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் வேர்ட் கவுண்ட் இருக்குது. இதில் ஃபோரமில் போஸ்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய ஃபைல் சைஸை அவங்க போஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். எத்தனை நம்பர் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் அவங்க அட்டாச் பண்ணலாங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஃபோரமில் வேர்ட் கவுண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குங்கிற அந்த போஸ்ட்டில் சொல்லலாம், கவுண்ட் பண்ணி கீழே சொல்லலாம். ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும் நம்பர்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸுங்கிறது. அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வைக்கலாம் அந்த ஃபோரமை. இந்த ஃபோரம் எனி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டிமேஷன் போகும், ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதேமாரி ட்ராக்கிங்கும் பண்ண முடியும், இந்த ஃபோரம் அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து போஸ்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் பிளாக்கிங். இது வந்து இப்போ டு நாட் பிளாக் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா யூஸர் வந்து எவ்வளோ போஸ்ட்டும் இந்த ஃபோரமில் போட முடியும் அந்த யூஸரால். பட் நீங்கள் இந்த ஃபோரமில் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேக்கு 10 போஸ்ட் தான் அவங்களால போட முடியும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். 10 போஸ்ட்டுக்கு மேலே அவங்களால போட முடியாது. 10 நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. அதேமாதிரி ஒரு 8 போஸ்ட் 9 போஸ்ட் வரும்போது வார்னிங் மெசேஜ் போகும், நீங்கள் லிமிட்ஸை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டைமில் வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது கீழே இது பண்ணிக்கணும். எத்தனை போஸ்ட் அவங்க பெர் டேக்கு அலவுடுங்கிறது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெர் டே 3 டேஸ்க்கு ஒன்ஸு வீக்லி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டு நாட் பிளாக்னா அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் போஸ்ட் அவங்க போட்டுக்கிட்டே இருக்க முடியும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுக்கு எதாவது கிரேட்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஃபோரம் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அது இல்லாமல் ரேட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஃபோரமில் கொஸ்டின் ஆன்சராக இருந்தால் ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் ஃபோரம்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் ரேட்டிங்ஸு. ரேட்டிங்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ண முடியும். போஸ்ட் போட்ட ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு மட்டும் ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்ற ஒன்றும் பெருசாக இல்லை. மற்ற இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.